இந்த 2026 ஒரு பெரிய பயத்தோட தான் ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா கிட்ட க்ரூட் ஆயில் பர்ச்சேஸ் பண்ற கண்ட்ரீஸ்க்கு 500% டாரிஃப் விதிப்போம் அமெரிக்காவோட மிரட்டல். இந்த 2026 துவக்கம். 2025 ஜனவரி டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட்டா பதவியேத்துக்கிட்டாரு. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, டாரிஃப் கவர்ன்மென்ட் ஸ்டாஃப்ஸ ரெட்யூஸ் பண்றது, முறைகேடா அமெரிக்காவுக்குள்ள நுழையிறவங்கள வெளியேற்றுறது, ரெசிப்ரோக்கல் டாரிஃப், ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூ இந்த மாரி தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்தாலும், ஓவரால் குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாவே க்ளோஸ் ஆயிருக்கு. முக்கியமா அமெரிக்காவோட மார்க்கெட் ஒரு அவுட் பெர்ஃபார்மிங் மார்க்கெட்டா டர்ன் ஆயிருக்கு. இப்ப இந்த 2025 ஸ்டார்ட்டிங் முதல் ஒரு 3, 4 மந்த்ஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மோசமான மாசமா இருந்தது ஸ்டாக் மார்க்கெட்க்கு. பட் அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக், எக்கனாமிக் குரோத், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறது. இது எல்லாமே அமெரிக்காவோட மார்க்கெட்க்கு கை குடுத்த ஒரு விஷயமா பார்க்கலாம். இப்ப 2026 ஆரம்பமே இந்த மாரி மறுபடியும் ஒரு டாரிஃப் த்ரெட்டனோட தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குற முக்கியமான நாடுல இந்தியாவும் இருக்கு. ஸோ அப்போ இந்த 500% டாரிஃப் விதிக்கப்படுமா? இது நடந்தா மார்க்கெட்டோட நிலைமை என்ன? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜனவரி 23 ஆ வெள்ளிக்கிழமை ஈவினிங் மதுரையில ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 24 சனிக்கிழமை திருச்சியில ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 கோர்ஸுக்குமே வந்து செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த 500% டாரிஃபோட பிரச்சனை என்ன? ஆ ஏற்கனவே 25% டாரிஃப் இந்தியாவுக்கு விதிச்சிருந்தது. அதில நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்றதுனால அடிஷனலா ஒரு 25% மொத்தம் 50%. இதனால ஏற்றுமதி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ரூபியோட ரெக்கார்ட் லோ. எஃப்ஐஎஸ் தொடர்ந்து பணத்த வெளியில எடுத்துட்டு இருக்கிறது. 50% டாரிஃப். இதுதான் ஓவரால் ஏசியன் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங் அதாவது மத்த மார்க்கெட்ட விட பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகாத மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஆயில் பிரச்சனை என்ன மாரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அ முதல் விஷயம் ரஷ்யா கிட்ட இருந்து ரஷ்யா அகைன்ஸ்டா ஆல்ரெடி பொருளாதார தடை இருக்கு. 2வது ரஷ்யா ஆயிலோட பிசினஸ் தான் உக்ரைன்ல தொடர்ந்து போர் நடத்துறதுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு நியூஸ். ஸோ அப்போ வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ணா, ரஷ்யா வந்து அ பொருளாதாரத்தில பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். உக்ரைனுக்கு அகைன்ஸ்டா போர் நிறுத்தத்தை எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ரஷ்யாவுக்கு செக் வைக்கவும் சான்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இப்போதைக்கு ட்ரம்ப் கையில எடுத்திருக்கிற ஒரு விஷயமா பார்க்கலாம். இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கலாம். ரஷ்யாலேருந்து நம்ம எவ்வளோ ஆயில் பர்ச்சேஸ் பண்றோம்? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 11,00,000லேருந்து 13,00,000 பேரல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். இப்போ இது வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குற கண்ட்ரின்னு வரும்போது, அதில இந்தியாவும் அடக்கமாகுது. ஸோ அப்போ என்னன்னா, இந்தியாவுக்கும் 500% டாரிஃப். ஏற்கனவே சீனா, பிரேசில் இன்னும் ஒரு சில நாடுகள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல இந்தியாவும் இருக்கும்போது, ஸோ இப்ப இந்த கண்ட்ரீஸ்க்கு 500% டாரிஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில ஒரு ப்ளஸ் என்ன அப்டின்னா, இந்தியாவுக்கு மட்டுமான ஒரு த்ரெட்டனிங் கிடையாது. ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குற கண்ட்ரீஸ்ன்னு வரும்போது, அதில சீனா, பிரேசில் இன்னும் ஒரு சில நாடெல்லாம் இருக்கிறதுனால, இது உடனடியா அமல்படுத்துறதுலயும் நடைமுறை சிக்கல் இருக்கு, அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும். ஸோ அப்போ இதில என்னென்ன அ சப்போஸ் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ணா, இந்தியாவோட அடுத்த கட்ட நிலை என்ன? இந்த நியூஸ் எல்லாமே கெப்லர்ன்ற ஒரு கம்பெனியிலருந்து ஸ்மித் ரிடோலியா அப்படின்றவங்க குடுத்திருக்கிற அவங்க பிரஸ் மீட்ல குடுத்திருக்கிற ஒரு விஷயமா பார்க்கலாம். ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் பர்ச்சேஸ் பண்றத நிறுத்த முடியாது. கவர்ன்மென்ட்டா நினைச்சா மட்டும் தான் இது நிறுத்த முடியும் அப்படின்றத குடுத்திருக்கிறாங்க. ஸோ உக்ரைனுக்கு அகைன்ஸ்டா போர கன்டின்யூ பண்றதுக்கு இந்த ஆயில் ஆ மத்த கண்ட்ரீஸ்க்கு செல் பண்றது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா அமையுது. ஸோ இப்போ இந்தியா வந்து ஆயில் ரஷ்யா கிட்ட ஸ்டாப் பண்ணா என்ன நடக்கும்? ஸோ இதில வந்து மத்திய கிழக்குலருந்து ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அமெரிக்காவ டிபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும். மேற்கு ஆப்பிரிக்காலருந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ஆயில் கிடைக்காது. அப்ப ஆயில் பிரைஸோட நிலை என்ன? ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில நிறுத்துனா இந்தியாவோட நிலைமை என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். பெட்ரோல், டீசல் விலை அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டிஸ்கவுண்ட் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுனால மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ, அப்போ இந்த டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு லூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இம்போர்ட் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஸோ இப்போ இந்த ரஷ்யன் ஆயில்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? இதில வந்து குளோபல் மார்க்கெட்ட விட பிரைஸ் ரொம்ப கம்மி. சுத்திகரிக்கிறது அதாவது ரிஃபைனரீஸ் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு அப்படின்றது. இந்தியாவுக்கும், ரஷ்யாவுக்குமான பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இதெல்லாமே வந்து அ முக்கியமான விஷயமா பார்க்கலாம். இந்த கெப்லரோட ரிடோலியா அவங்க சொல்ற விஷயத்துல என்னன்னா, லாங் டெர்ம் அக்ரீமெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றது. மேலும் ரிஃபைனரீஸ்ல வந்து ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும் அப்படின்றதையும் குடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா ரஷ்யாவோட ஆயில ஸ்டாப் பண்ணுமா? அப்படி பண்ணலன்னா அமெரிக்கா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட்டு விஷயம் இந்தியா, ரஷ்யாவோட ஆயில ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. மேபி அத இம்போர்ட் பண்ணக்கூடிய குவான்டிட்டிய வேணா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய, ஆனா அத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. 2வது ஜனவரியில ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் மீடியால ஸ்பெகுலேட் ஆச்சு. பட் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப இல்ல. கவர்ன்மென்ட்டா நெனச்சா மட்டும் தான் ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ டாக்ஸ் சப்போஸ் இந்த ஆயில கன்டின்யூ பண்றதுனால 500% டாக்ஸ் வருமா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். ஆல்ரெடி அவங்களோட செனட்ல வந்து பில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குற கண்ட்ரீஸ்க்கு 500% டாரிஃப் இம்போஸ் பண்ணணும் அப்படின்றது. இப்ப அதுபடி பார்க்கும்போது இந்த சான்சஸ் வந்து 500% டாரிஃப்க்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு அப்படின்னு கூட பார்க்க முடியுது. ஸோ அப்ப இதனால இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்குமான்னா, கண்டிப்பா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இது 500%ஆ இல்ல ஏற்கனவே இருக்கிற 50%லேருந்து இன்னும் இன்கிரீஸ் ஆகுமா? இல்ல இந்த டாரிஃப் அமெரிக்கா கைவிடுமா? இல்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அமெரிக்கா எடுத்துட்டு வருமா? இத பத்தின நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது 2026 இந்த வருஷத்துக்கான ஃபோக்கஸ்ல இந்த நியூஸையும் நீங்க உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி என்னோட ட்ரெய்னிங் செஷன்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மதுரை, திருச்சியில இருக்கு. 23, 24 தேதி. ஸோ அதுக்கான லிங்க்கும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.